ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு கீதா. மோகினி, அவன் உதட்டு அசைவை வச்சு பார்த்தா கீதா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? எதிரில் யாருமே இல்லை. இவன் கீதாவை டீப்பா லவ் பண்ணி இருப்பான் போல இருக்கு. அதான் அவ இல்லாத ஃபீலிங்ஸ்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியா? இந்தா கீதா. கீதா, சாப்பிட்டது போதும், வா போலாம். லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். ராமு, அவன் போறான் பாரு, வா சீக்கிரம். பைக் நம்பரை பாத்தியா ராமு? பார்த்துட்டேன் மோகினி. TN85A9573. இப்போ என்ன பண்ணலாம் மோகினி? நம்பர் இருக்குல்ல, போலீஸ் கிட்ட கொடுத்து அவனை புடிச்சிடலாம். இப்படி பயந்து ஓடுறானா இவன் தான் கீதாவை கொண்டு இருப்பான். ராமு லவ் ஃபெயிலியர்ல கீதாவை கொன்னுட்டு மென்டல் ஆயிருக்கான். நீ இவன் தான் கொலைக்காரன்னு முடிவை பறிட்ட போல இருக்கு. சரி, இப்போ என்ன மோகினி செய்யலாம்? சுதாவோட மாமனார் இன்ஸ்பெக்டர் பூங்குன்றனை பார்த்து இத பத்தி பேசுவோம், அவனை கண்டுபிடிப்போம். சரி, கிளம்பலாம். யசோதா, சாம்பார் பிரமாதமா இருக்குமா? அது என்ன சாம்பாரா? சாம்பார் இல்லங்க, புளி குழம்புங்க. புளி குழம்பா? சரி சாப்பிடுங்க. போதும் போதும். சீக்கிரம் சாப்பிடு. ஏமாமா, நீங்க சாப்பிடுறது சாம்பாரா புளிக்குழம்பான்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. யசோதா சாப்பாடு பரிமாறினா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், கண்ணு மயங்குதுல்ல. ஒன்னு செய்யுங்களேன், நல்லா சமைக்கிற யசோதா கைக்கு தங்கத்துல வளையல் வாங்கி போடுங்களேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? புளி குழம்பு சாம்பார் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒண்ணும் மயக்கத்துல நான் சொல்லல. அண்ணி, சாப்பிடுறப்ப ஏன் பேச்சு கொடுக்குறீங்க? அவரை சாப்பிட விடுங்க. இங்க பாரு சுகாஷினி, நீ இனிமே என்ன அண்ணின்னு கூப்பிடாத. நான் என்ன உன் அண்ணன் பொண்டாட்டியா? நீங்க என் அண்ணன் பொண்டாட்டி இல்லையா? அப்புறம் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. நீ என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறப்போ ஏதோ நிஜமாவே நாத்தனா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. அப்படியே எரிச்சலா வருது. ஏமாமா, எப்பவும் தனியாவே உட்காந்து சாப்பிடுறீங்க, எங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை யசோதா உங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறாளோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாம் யசோதா புருஷன் இங்க வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா இருந்துதான் ஆகணும். யாரு? மேடம், கொரியர். ஓ, ஆன்லைன்ல புடவை புக் பண்ணியிருந்தேன், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புடவையா? இதுல சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். ராஜேஷ், ஒரு 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா?
சேஞ்ச் இல்லைம்மா, எல்லாம் ஹண்ட்ரட்ஸாக தான்மா இருக்கு. போடா மாமா, உங்ககிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? இருக்குமா, மாடியில என் பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கோ. சரிங்க மாமா. இல்ல இருமா, நானே வந்து எடுத்துறேன். இல்ல மாமா பரவாயில்ல, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. என்ன போச்சு தொண்டையில? என்ன முழுங்கி தொலைச்சீங்க? என்னாச்சுப்பா? என்னாச்சு? முதலுக்கே மோசம் போயிடுச்சு. ராதா கிட்ட பர்ஸ்ல பணம் எடுக்க சொன்னல, ஆமா. அந்த பர்ஸ்ல உங்க அம்மாவுடைய போட்டோ வச்சிருக்கேன்டா. ஐயோ, பர்ஸ்ல ஏன் அம்மா போட்டோ வச்சீங்க? என் பொண்டாட்டி போட்டோவை பர்ஸ்ல வைக்காம என்னடா பண்ணுவேன்? போடா போய் தடுத்து நிறுத்துறாங்களே. இனி எங்க ஓடுறது? இந்நேரம் பாத்துருப்பா. ஐயோ மா, யசோதாவோட போட்டோவை பர்ஸ்ல வச்சிருக்கா இந்த மனுஷன். அந்த சோடா புட்டிக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ச்சே, ஒரு முதலாளி வேலைக்காரியோட போட்டோவை பர்ஸ்ல வச்சிருக்கா. எந்த வீட்ல இந்த அநியாயம் நடக்கும்? இருக்கட்டும், அப்புறமா பேசிக்கிறேன். ஏன்பா இப்படி சிரிச்சு நீங்களே உங்களை காட்டி கொடுக்குறீங்க? வாயை மூடுங்கப்பா. அவ எந்த ரியாக்ஷனும் இல்லாம போறா. போட்டோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவசரத்துல பணத்தை மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ராஜேஷ், ராஜேஷ், மேலே என் ரூமுக்கு வா. ஐயோ, பாத்துட்டா பாத்துட்டா. ஐயோ சாப்பிடும்போது எங்க பேசிக்கிட்டு பொறை ஏறிட போகுது. எல்லாம் ஏன் தலையெழுத்து. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்த பாரு. ஐயோ டென்ஷன் ஆகாதுங்க, முதல்ல தண்ணியை குடிங்க. மேல வா ராஜேஷ். என்ன ராதா, எதுக்கு இப்ப மேல கூப்பிடுற? ராஜேஷ், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், உடனே நீ மேல வா. இவ கத்தி கூப்பிட்டாலே கோவமா இருக்கான்னு தான் அர்த்தம். இதுல சொல்லி வேற காட்டுற பெரிய விளாட்டம். ராஜேஷ் வான்னு சொல்றல. பாரு யசோதா, பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே எப்படி பறந்து போறான் பாரு. மை பிளட் சேம் பிளட். வாங்க எல்லாரும் முதல்ல மேல போவோம். அவ என்ன பேசுறான்னு பாப்போம். நீங்களே போய் திட்டுறத கேளுங்க, நான் ஏன் வரணும்? நீ உட்காரு, நீ வா வாங்க யசோதா. போலாம். ஏன் ராதா இப்படி 100 வீட்டுக்கு தெரியற மாதிரி கத்தி கூப்பிடுற? ஓ, இது உங்களுக்கு அவமானமா இருக்கோ? கோபம் வேற வருதோ? இப்படி ஒரு அப்பா இருக்குது உங்களுக்கு அசிங்கமா தெரியல. என்ன ராதா, நான் ஏதோ எங்க அப்பா பெத்து வளர்த்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவர் தான் என்ன பெத்து வளர்த்திருக்காரு. அதத்தான் சொல்றேன், இப்படி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததை விட வேற கேவலம் எதுவுமே இல்ல. உங்க அப்பா இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுல காலடியே எடுத்து வச்சிருந்திருக்க மாட்டேன். சரி, இப்ப எங்க அப்பா என்ன தப்பு பண்ணார் சொல்லு. இங்க பாரு, வேலைக்காரியோட போட்டோவை பர்ஸ்ல வச்சுட்டு திரியிறாரு. பாத்துட்டாங்க. இது அசிங்கம் இல்லையா? ஏய், ஏன் இப்ப அழுவுற ராஜேஷ்? பாவம் அழறான் பாரு. எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. எங்க அப்பா பர்ஸ்ல போட்டோ வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்ன பிளாஷ்பேக்? எங்க அம்மா சாகுறப்போ. உங்க அம்மா சாகுறப்போ? சொல்லு ராஜேஷ். என்னங்க இது? பெத்தவன் நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், அடிக்கடி செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கான். அதை விடு, திருஷ்டி கழியும், நீ ரொம்ப நாள் இருப்ப. உள்ள என்ன சொல்றாங்கன்னு கேளு. சொல்லு ராஜேஷ். எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு
யசோதா வேலைக்காரியா பார்க்காதீங்க, அவன் ஃப்ரெண்டு. நான் செத்துட்டான், நீங்க அவளை வச்சுக்கணும். என்னது? இல்ல, வீட்டு வேலைக்காரியா வச்சுக்கணும். நான் சொன்ன இந்த விஷயம் ஞாபகமா இருக்க. எப்போ பர்ஸ்ல யசோதா போட்டோ இருக்குன்னு சத்தியம் வாங்கி செத்து போயிட்டாங்கம்மா. அதனாலதான் அப்பா. கொன்னுடுவான் உன்னை. பொய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இவன் சொல்ற பொய் வேலைக்கு அவரை போல் இருக்க கண்டுபிடிச்சிட்டால. அந்த ஆளை நினைச்சாலே உடம்பு முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. மனுஷனா உங்க அப்பன்? என்னங்க இது இவ்வளவு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? சத்தமா பேசாத யசோதா, உணர்ச்சி வசப்பட்டா எனக்கு தான் ஆபத்து. அது சரி, வேலைக்காரோட புருஷனை கூட்டி வந்து வீட்டுல வைக்க சொன்னல, அதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த? அவ புருஷன் யாரு? இனிமேல் தாம்மா கண்டுபிடிக்கணும், டைம் வேண்டாவா? என்னது கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அந்த ஆள் யாருன்னு யசோதாட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அந்த ஆள் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வர வேண்டாவா? இங்க பாரு ராஜேஷ், இதுக்கெல்லாம் சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்காத. நான் சொன்னதை மட்டும் செய். ஏதோ எனக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால இந்த கருமலம் ஏன் கண்ணில் பட்டுச்சு. நான் சில்லறை எடுக்க போனேன், என் மாமனாரோட சில்லறத்தனெல்லாம் தெரிஞ்சுது. யசோதா, மருமக ரொம்ப ரைமிங்கா பேசுறால. ஐயோ, அவ உங்களை திட்டிக்கிட்டு இருக்கா, அதை போய் ரசிச்சுக்கிட்டு. என்ன ஆளு நீங்க? உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை ராஜேஷ். நானே களத்துல இறங்குறேன், அந்த ஆளை ஒரு வழி பண்றேன். இப்படியே பேசாமலே இருந்தா எனக்கு முன்னாடி அந்த வேலைக்காரி மாசமாயிருவா. ஐயோ கன்றாவி. சரி சரி, கோவப்படாத ராதா. நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. என் பையன் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான், மருமக கொஞ்சம் அமைதியாயிடுவா. என்ன சொல்ற ராஜேஷ்? ஆமா ராதா, நயன்தாரா கூட நேர்ல நின்னு பார்த்ததா அழகு. ஆனா நீ எந்த ஆங்கிள் நின்னு பார்த்தாலும் அழகா தெரியுற. பொம்பளைங்க வீக்னஸ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் நம்ம புள்ள. ஆமா, இப்படி பேசி மைக்கு தான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. காஃபி எடுத்துக்கங்க. உங்க அம்மா எங்க ஜானகி? இதோ வந்துட்ட சம்பந்தி. அத்தை, என்ன ஜானகி? உங்க பெரிய புள்ளைய திருச்சிக்கு போய் எங்க வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வர சொன்னீங்கல்ல? ஆமா. அவருக்கு ஏதோ வேலை நிறைய இருக்கா, என்னையும் அம்மாவும் போய் வெக்கேட் பண்ணிட்டு வர சொன்னாரு. அப்படியே சொன்னா ஹாலுக்கு வரட்ட என்னன்னு கேக்குறேன். வா கார்த்திக். என்னடா ரொம்ப டயர்டா இருக்க? ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டியா? இல்லம்மா, கௌதம் ஞாபகமாவே இருக்கு. எக்ஸசைஸே செய்ய முடியல. அவன் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டாமா. சட்டுன்னு தண்டனை கொடுத்துட்டாங்களே. அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் தான் ஊருக்கே தெரியுமே. என்ன பண்றது? எதுவும் புரியாம தானே நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன செல்வாக்கு, பணம், பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? யாரோ நல்ல பிளான் பண்ணி கொலை பண்ணி கௌதம மாட்டி விட்டுட்டாங்க. இது மட்டும் நல்லா புரியுது.
கீதா இல்லாம போனாதான் மோகினிய கௌதமோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சும் கூட அவளை கொலை பண்ணிருக்கலாம்ல. கொலை பண்ணவன் கண்டிப்பா மாட்டுவான். கீதா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். என் பொண்டாட்டி ஜானகி ரொம்ப நல்லவ. ஜானகி மோகினி மேல கோவமா இருந்தாலே தவிர அவளை வெறுக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஜானகியை பிரெயின் வாஷ் பண்ணி கௌதம கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்ட. இதுதானே உண்மை? இல்லைன்னா கௌதமாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதாவது. நடக்கவே நடக்காத விஷயத்த நீ சாதிச்சிட்ட. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அத்தை சொன்னாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எங்க அம்மாவையும் சேர்த்து தான் நீ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க கீதா. அபாண்டமா என் மேல பழி சுமத்தாதீங்க மாமா. அத்தை கிட்ட சொன்னா உங்களை உண்டிலன்னு ஒரு வழி பண்ணிடுவாங்க. எதை வச்சு மாமா என் மேல இப்படி ஒரு பழி போடுறீங்க? இன்னைக்கு காலையில 10 மணிக்கு போன்ல பேசினியே, அதாவது போன்ல பேசுற மாதிரி என் முன்னாடி நடிச்சியே, அப்ப நீ என்ன பேசுன? இங்க பாருங்க மோகினி அக்கா, இது உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கணும்னு தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட கெஞ்சுறதா நினைக்காதீங்க. நான் தான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்துருங்க. கௌதம் மாமா கூட சேர்ந்து வாழுங்க. நீங்க வரலனா இங்குள்ள நிலைமைக்கு கௌதம் மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க? உங்க வாழ்க்கை வீணா போயிடும். சொல்றத கேளுங்கக்கா. என்னது? கௌதம நீயே கல்யாணம் பண்ணிக்கவா? அந்த ஃப்ராடு குடும்பத்துக்கு நான் வரலையா? மோகினி அக்கா, வார்த்தையை அளந்து பேசுங்க. இங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கார்த்திக் மாமா இப்பவும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? சப்போர்ட் பண்ற மாதிரி கார்த்திக் மாமா நடிக்கிறாரா? அம்மா பேச்சு கேட்டு ஆடுறாரா? இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடு கார்த்திக் மாமாவா? அப்போ எங்க அக்கா எது? இங்க பாருங்க மோகினி அக்கா, அவ இவனால யாரையும் பேசாதீங்க. எது? அத்தை உண்மை பேசுற மாதிரி நடிக்கிறாங்களா? வாயை திறந்தா பொய்யா? வேணா போனை வச்சிருங்க. எங்களுக்கு தெரியும். நான் கௌதம் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போனை வச்சிருங்க. உங்களுக்கு போய் பாவம் பார்த்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? மாமா, மோகினி அக்கா தான் பேசினாங்க. எல்லாரையும் மரியாதை இல்லாம திட்டுறாங்க. நீயே கௌதம கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கே ஃபோன் பண்றேன்னு என்னையே திட்டுறாங்க மாமா. போனே பண்ணல, போன் பேசுற மாதிரி நடிக்கிறாளா? என்ன இப்படி யோசனையில இருந்தா எப்படி? உன் போன்ல நீ எப்ப மோகினிக்கு போன் பண்ணேங்கிறத கால் சம்மரியில காட்டு. உன்னால காட்ட முடியாது. போன் பண்ணாதானே அதுல மோகினி பேர் இருக்கும். இப்ப என்ன சொல்ற? இங்க பார், வேண்டாம் கீதா, இப்பவும் கௌதம் மோகினியை தான் லவ் பண்றான். அவன் வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. அத்தை இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மாமா. உன் சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? வேண்டான்னு சொல்லிடு கீதா. நான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? அப்போ நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ற. அன்னைக்கு ஒரு நாள் மோகினி தப்பா பேசுற மாதிரி கிரியேட் பண்ணி என்னையே மோகினியை தப்பா நினைக்க வச்சுட்ட. இல்லைன்னு மட்டும் சொல்லு.
ஆமாம் மாமா, அவங்க கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி தான் நடித்தேன். என்ன இப்போ? என்ன கீதா ரொம்ப திமிரா பேசுற? எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவீங்க மாமா? என் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவீங்களா? என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் அக்காவும் அத்தையும் நம்ப மாட்டாங்க. மோகினியை நீங்கள் மறுபடியும் கொண்டு வரதா பேசுகிறீங்கன்னு நினைப்பாங்க மாமா. அதனால் நீங்கள் எதுவும் பேசாமல் என் கல்யாணத்துக்கு அர்ச்சத்தை போட்டு வாழ்த்திட்டு தம்பி பொண்டாட்டின்னு மரியாதை கொடுங்க மாமா. உன் சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு இல்ல? நீ எப்படி கௌதம கல்யாணம் பண்றேன்னு நான் பார்க்கறேன். நான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது மாமா. நான் கண்டிப்பாக கௌதம கல்யாணம் பண்ணுவேன். நான் அவர் லவ் பண்ணுறேன் மாமா. இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிற உன்னை கௌதமுக்கு கல்யாணம் பண்ண விட்டா இந்த குடும்பமே நாசமாயிடும். உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் கீதா. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் மாமா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் வருவேன். அப்படி ஒரு விஷயம் என்னை மீறி நடந்துடுச்சுன்னா இந்த கார்த்திக் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சிரிக்கிற? இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திமிரா? உன்னை அப்படியே என்ன கொன்னுடுவீங்களா? தைரியம் இருந்தா என்ன கொலை செய்யுங்க பாப்போம். என்ன கொன்னுடுவீங்களா? தைரியம் இருந்தா என்ன கொலை செய்யுங்க பாப்போம். என்னடா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்க? திருச்சிக்கு போய் சம்மந்தி வீட்டில் வெக்கேட் பண்ணிட்டு வர சொன்னேனே, என்னாச்சு? ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியாமே. போயிட்டு வரேம்மா, இந்த வாரம் முடியாதுன்னு தான் சொன்னேன். சரி, கௌதம் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கீதாவை கொலை பண்ணுவன் கூடி சீக்கிரம் மாட்டிக்க போறான் பாரு. என்னம்மா? கீதாவை கொலை பண்ணுவன் கண்டிப்பா மாட்ட போறான் பாரு.